அதுல ஒரு அரக்கோணத்திலிருந்து ஏற்கனவே ஒரு குழு திருச்சூர்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அந்தமான் நிக்கோபர்ல ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது சென்னையில ஒன்று ஆரம்பிப்பதற்கு உத்தரவிடப்பட்டு இன்னும் அது விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறது. இப்போது ராதாபுரத்தில் இந்த பகுதியில ஆரம்பிக்க இன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அனுமதியோடு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கடுமையான முயற்சி செய்து இந்த இடத்தில் இது வருவதற்கு தேவையான பணிகளை செய்து இந்த இடத்தில் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதில் 30 வீரர்கள் இங்கே தொடர்ந்து இருப்பார்கள். ஏதேனும் இந்த பகுதியில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக இவர்கள் அரக்கோணத்தில் இருக்கின்ற அந்த தலைமை பட்டாலியனோடு தொடர்பு கொண்டு என்ன உதவிகள் முயற்சி செய்ய முடியுமோ உதவி செய்வார்கள். தமிழக அரசோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழ்நாட்டில் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதற்கு ஏற்கனவே சென்னையிலே மாநில பேரிடர் மீட்பு ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு சென்னையிலே மழை காலங்களில் வெள்ள காலங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த மாநில பேரிடர் ஆணையத்திற்கு நாம் தகவல் தெரிவித்தால் உடனடியாக தமிழக அரசு செயல்படும். இப்போது இந்த மீட்பு படை வந்த பின்பு மாநில பேரிடர் நம்முடைய மாநில அரசால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாநில பேரிடர் அலுவலகம், அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர், எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒரு மாவட்ட அளவில் ஒரு பேரிடர் மீட்பு நிலையம் ஒன்று, அதோடு இவங்க தொடர்பு கொண்டு எவ்வளவு விரைவாக நமக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு விரைவாக உதவி செய்வார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் இந்த NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த படையை, இந்த மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படையை இந்த பகுதி மக்கள் சார்பாக இந்த வந்திருக்கின்ற 30 படை வீரர்களை மனதார தமிழக அரசு சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஏற்கனவே நம்ம மாவட்ட ஆட்சியர் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளை ஆய்வு செய்து அவருடைய கவனத்தில் வைத்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு தேவையான இடங்களும் பல இடங்களை ஆய்வு செய்து, போக்குவரத்து மிக முக்கியம். ஒரு இடத்துக்கு ஏதேனும் பிரச்சனை என்று கேரளாவில் ஏற்பட்டால் கூட இங்கிருந்து இந்த படை தான் முதல்ல மூவ் ஆகும். அதனால நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பல இடங்கள் அவருடைய ஆய்வுல இருக்கு, எது சூட்டபிள் பிளேஸ்ங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க. ஏற்கனவே அரக்கோணம் பட்டாலியனோட தொடர்பில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த செலக்ட் பண்ணாலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தான் எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த தற்காலிக மாணவர் விடுதியை இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நிரந்தர மாற்று அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தால் அது இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு, இந்தியாவுக்கு பேரிடர் காலங்களில் இவர்களால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை, போக்குவரத்து வசதி, எந்த இடம் சூட்டங்கிறது நம்ம மாவட்ட ஆட்சியர் பண்ணி வச்சுருவாங்க. நல்ல இடம் அது நீங்க பல இடங்கள்ல பேசிருக்கீங்க. நம்ம திருமாவளவன் என்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்திய அளவுல மது விலக்க கொண்டு வர பண்ணியிருக்காங்க. ஐயா மோடி ஐயாட்ட சொல்லி உங்க கருத்தை நீங்களும் ஐயாட்ட சொல்லி இந்தியா முழுவதும் கொண்டு வாங்க. தமிழ்நாடு தடையா இருக்கு. மது விலக்க கொண்டு வரணும்னா முதல் ஆளாட்டு இந்தியாவில கொண்டு வரும்போது அதுக்கு முழு ஆதரவு தமிழகம் பல்வேறு விஷயங்களுக்கு முன்மாதிரியா இருக்கு. மதுவிலக்கு முன்னாடி விஜய் சமத்துவம் பெரியார் பத்தி அண்ணா பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அவரும் திராவிட ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாரோ? ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிக்காரு, ஆரம்பிச்சு வரட்டு, கொள்கையை சொல்லுங்க, முதல் மாநாடு நடக்கிட்டு வரைக்கும் தான் கல் எடுத்து தொடர்ந்து ராதாபுரத்தில் அமைவுள்ள அந்த சர்வதேச விளையாட்டு மைதானம் இந்த ஸ்டேட்டஸ் டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஏற்கனவே இடம் ஒதுக்கீடு பண்ணியாச்சா? இந்திய அறநிலையத்துறையோட அந்த விளையாட்டு ஆணையமும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து இருக்காங்க. தாமஸ் மண்டபம் அருகே கிட்டத்தட்ட 15 கோடி 20 கோடி ரூபாய் அளவுல முதல் கட்டமாட்டு பணிகள் ஆரம்பிப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விரைவிலேயே டெண்டர்